என்னுடைய வாழ்வில் நான் முதலாக உரையாற்றியது சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்றுகளை பற்றி தான் நண்பர்களே. அவருடைய எண்ணற்ற கொள்கைகளையும் அவர் கூறிய அந்த சக்தி வாய்ந்த அந்த வார்த்தைகளையும் மக்களிடம் என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நான் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறேன், சேர்ப்பேன். அதனை நான் புத்தக வடிவிலாகவும் சரி, என்னுடைய பேச்சுக்கள் மூலமாகவும் சரி, எத்தனையோ விஷயங்களில் நான் இன்றளவும் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கிறேன் நண்பர்களே. அதுபோலவே நான் எங்கு சென்றாலும் சரி, சுவாமி விவேகானந்தரின் அந்த பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவது வழக்கம். அவர் இந்த பாரத தேசத்தை நம்மிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த பாரத தேசம் என்பது யார் என்று நாம் கூறினால் நாம் தான் பாரத தேசம். ஒவ்வொருவரும் பாரத தேசம்தான். நாம் இன்று சரியாக இருந்தோம் என்றால் நாம் இந்த தேசத்தை எவ்வாறு முன்னேற்ற முடியும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் சரியாக இருந்து முன்னேறிவிட்டால் இந்த பாரத தேசமே முன்னேற்ற பாதையில்